சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சீசனில் ஒரு மேட்ச் தோக்குறாங்க, இன்னொரு மேட்ச் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மும் பண்ணுறாங்க. ஏற்ற இறக்கமாக இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன காரணம்? இப்போ வந்து ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தோனி வந்தால் தான் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை அப்படி கிடையாது. கேப்டன்சி மாறினக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறதெல்லாம் முடியாது. பிளேயர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணும். தோனி தேவையில்லைன்றீங்களா? தோனி தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் பயங்கரமான தோனி ஃபேனு. சரிங்க, உங்க ப்ரெடிக்ஷன் படி டாப் 4 எந்த டீம் போக வாய்ப்பு இருக்கு? ஹாய் ப்ரோ. ஹாய். இப்போ என்னன்னா சிஎஸ்கே பார்த்தீங்கன்னா சீசனில் ஒரு மேட்ச் தோக்குறாங்க, இன்னொரு மேட்ச் ரொம்ப நல்லா பெர்ஃபார்மும் பண்ணுறாங்க. ஏற்ற இறக்கமாக இருக்குது அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ்க்கு. அந்த மாதிரி ஒரு பெர்ஃபார்மன்ஸ்க்கு என்ன காரணம்? மேபி அந்த கேப்டன்சி, அந்த கோச்சஸோட ஒரு பிளேயரை சென்ட் பண்ணுறதுனால அவங்க செக் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன். மோஸ்ட்லி அதான் இருக்கும். பட் ட்ரையல் பண்ணி அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நம்பி அனுப்புகிறாங்க. ஓகே. பட் அவங்க பெர்ஃபார்ம் பண்ணுறது அவங்களோட இதில் தான் இருக்குது. அது பெர்ஃபார்ம் பண்ணுறாங்களோ இல்லையோ அவங்கள தான் கையில் இருக்குது. தென் அவங்க கோச்சஸ் நம்பி சென்ட் பண்ணுறாங்க. அது அவங்க பண்ணுறதுல தான் இருக்குது. அவங்க பண்ண மாட்றாங்க. மேபி பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். ஓகே. இப்போ வந்து ஒரு வெற்றிடம் இருக்குன்னு நினைக்கிறீங்களா? தோனி வந்தால் தான் எல்லாம் மாறும்னு நினைக்கிறீங்களா? இல்லை சார், அப்படி கிடையாது. பிளேயர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா எல்லாமே சேஞ்ச் ஆகும். இப்போ 2 மேட்சாக சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணுறாங்க. அந்த ஃபீலே கிடையாது. லாஸ் ஆனால் மட்டும் அந்த ஃபீல் வருதுன்னா தோனி தேவையில்லைன்றீங்களா? தோனி தேவையில்லைன்னு சொல்ல மாட்டேன். நான் பயங்கரமான தோனி ஃபேனு. தோனி தேவையில்லைன்னு சொல்ல முடியாது. பட் வி ஹேவ் டு மூவ் ஆன் டு. ஓகே. அவர் கிடையாதுல்ல இதுக்கப்புறம். நெக்ஸ்ட் இயர்லேருந்து மேபி யூ ஒன்ட் பி தேர்னா. அதனால நம்ம இதை சேஞ்ச் பண்ணி போகணும். நம்ம தேவையில்லைன்னு நினைக்க முடியாது அவரை. எண்ட் ஆஃப் த டே வில் பி ஆன் த டக் அவுட் எவ்ரி இயர் ஃப்ரம் நெக்ஸ்ட் இயர் ஆல்சோ. பட் அவரோட கைடன்ஸ் இருக்கும். ஓகே. ஆனால் அவர் பிளேயிங் லெவலில் இருந்தாலும் இல்லைனாலும் நம்ம பிளேயர்ஸ் பர்ஃபார்ம் பண்ணும்போது நமக்கு தேவைப்படாது. சூப்பர். இப்போ எம்ஐ பார்த்தீங்கன்னா தொடர்ந்து சொதப்பிட்டு இருக்காங்க. அவங்க கடந்த ஒரு 3-4 சீசனாக வந்து சரியாக பர்ஃபார்ம் பண்ணல. அவங்க லாஸ்ட்டாக ட்ராஃபி அடித்ததுலேருந்து அதுக்கடுத்த சீசன்லாம் எதுவுமே சரியாக பர்ஃபார்ம் பண்ணலை. அவங்களோட தொடர் சொதப்பலுக்கு என்ன காரணம் நினைக்கிறீங்க? சேம் டீம் கிரைசிஸ் தான். கேப்டன்சி மாறினது, அண்ட் தென் சேஞ்ச் பண்ணுறது, ஓவர் திங்க் பண்ணாமல் ஃப்ரீயாக விளையாடாமல் இருக்காங்க. கேப்டன்சி மாறினக்கு அப்புறமும் அவங்க ரொம்ப எதிர்பார்க்கறதெல்லாம் முடியாது. பிளேயர்ஸும் பர்ஃபார்ம் பண்ணும். பிக் பிளேஸ்ன்னு சொன்னால் பெர்ஃபார்ம் பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. பெர்ஃபார்ம் பண்ணாங்கன்னா அவங்களும் கண்டிப்பாக சிஎஸ்கே மாதிரி கொஞ்சம் மேலே வருவாங்க. சரிங்க, உங்க ப்ரெடிக்ஷன் படி டாப் 4 எந்த டீம் போக வாய்ப்பு இருக்கு? பிபிகேஎஸ், ஆர்சிபி, ஆர்ஆர் மேபி. ஆர்ஆர் ஆஃப் லெக் இருக்குது ஆர்ஆருக்கு. எஸ்ஆர்ஹெச், சிஎஸ்கே, டிசி மோர் சான்சஸ் இருக்கு. சூப்பர். அண்ட் ஃபைனல் யார் போவாங்கன்னு நினைக்கிறீங்க? 2 டீம். பிபிகேஎஸ், ஆர்சிபி. யார் வின் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறீங்க? பிபிகேஎஸ். எதனால அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக அந்த டீம்? சரியான டீமாக இருக்காங்க. எல்லா கிட்ட ஒரு ஃபால்ட்டுமே கிடையாது. ஃபீல்டிங் மட்டும் தான் லைட்டாக, அதுவும் 2-3 பேர் தான் பண்ணுறாங்க. அதுவும் பேட்டிங் பவுலிங்கில் கன்சாலிடேட் பண்ணிடுறாங்க. ஸோ சான்ஸே இல்லை. சூப்பர் டீம் அது. ஓகே. இந்த சீசன் டீம் என்வாயர்மெண்ட்டாகவும் அவங்க சூப்பராக இருக்காங்க. ஓகே. ஓனர்ஸ்லேருந்து, கோச்லேருந்து, கேப்டன்லேருந்து எல்லாருமே ஒரு மாதிரி சூப்பராக பெர்ஃபார்ம் பண்ணிட்டுருக்காங்க. ஜெல் ஆகுறாங்க. ரிலேஷன்ஷிப் நல்லா இருக்கு, பார்க்கும்போதே தெரியுது. ஸோ அது கொஞ்சம் நல்லா இருக்கு. ஓகே. இப்போ இந்த சீசன் எண்டிங்கில் ஆரஞ்சு கேப் யார் வாங்குவான்னு நினைக்கிறீங்க? பர்பிள் கேப் யார் வாங்குவான்னு நினைக்கிறீங்க? ஆரஞ்சு கேப்பா? பர்பிள் கேப் எனக்கு தெரிஞ்சு அன்ஷுல் கம்போஜ் கிட்டே இருக்கும். ஓகே. ஆரஞ்சு கேப் தான் எனக்கு கன்ஃபார்மாக தெரியல. மேபி அபிஷேக் சர்மா. ஓகே ப்ரோ. அண்ட் ஃபைனலாக இந்த சீசனில் ரொம்ப ஒஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற கேப்டன், ரொம்ப பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற கேப்டன் 2 பேர் சொல்லலாம். பெஸ்ட்டாக பெர்ஃபார்ம் பண்ணுற கேப்டன் ரிஷப் பந்த். பெஸ்ட்டாக ஸ்ரேயஸ். ஓகே. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.